வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் கூறி, மகரிஷியின் கவிகளிலிருந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று சொல்லுகின்றார் மகரிஷி. எண்ணம் எனப்படுவது நமது உடலிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் புலன்களின் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களின் இன்ப துன்ப உணர்வுகளை மனமாக உணர்கின்றது. அப்படி மனமாக உணர்வது மூளையிலே பதிந்து மீண்டும் அனுபவமாக எண்ணி கணித்தலையே எண்ணம் என்று சொல்லுகின்றோம். அப்படியானால் மனம் எனப்படுவதும் எண்ணம் எனப்படுவதும் வெவ்வேறு அல்ல. இவை இந்த மனம் எனப்படுவது இறைநிலையோடு எண்ணத்தை மகரிஷி அந்த இறைநிலையோடு கலக்க விடுகின்ற பொழுது மனம் எதிலிருந்து தோன்றி வந்து மனிதனாக வந்திருக்கின்றதோ அந்த மனதையே அதனுடைய மூலமான மெய்ப்பொருளோடு கலக்கவிட்டு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படுகின்ற ஓர் நிலை அமைதி. அப்படி ஏற்படுகின்ற அந்த அமைதி நிலையிலே விழிப்பாய் நிற்க என்று சொல்லுகின்றார். விழிப்பாய் என்று சொன்னால் அந்த பேராதார நிலைக்கு செல்லுகின்ற பொழுது நம்மை அறியாமலே நாம் மயங்கி விடுவோம் அல்லது தூங்கி விடுவோம். அந்த நிலை இல்லாமல் விழிப்பாய் நின்று நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நிறைநிலை என்று சொல்லுவது இங்கே இறைநிலையைத்தான். அந்த நிறை பொருள் நிறையாக இருக்கின்ற பொருள் நானாகவே, அதாவது தானாகவே தன் மூலமாகவே தானே உணர்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லுகின்றார். அப்படி உணர்ந்து கொண்ட பின் என்ன பண்ணணும் அப்படின்றதுன்னா அததான் உறைந்து உறைந்து என்று சொல்லுகின்றார். ஒரு குடம் பாலிலே ஒரு கிண்ணத்தினுடைய தயிரை விட்டோமானால் அந்த குடப்பால் அத்தனையுமே தயிராக உறைந்து விடும். அது எப்படி என்று சொன்னால் அதிலே ஏற்படுகின்ற ரசாயன மாற்றத்தின் மூலமாக அது அந்த மாற்றத்தை பெறுகின்றது. அதுபோல நாம் நிறைநிலையோடு கலந்த பிறகு அதே நிலை உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். உலக இன்பம் எனப்படுவதே நாம் இந்த 5 புலன்களின் மூலமாக துய்க்கின்றதும் மற்ற பொருள் நபர்களோடு துய்க்கின்றதும் தான் உலக இன்பம் என்று குறிப்பிடலாம். அதுல நமக்கு அளவு முறை கிட்டும். அதை உணர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? கரை நீங்கி அதை உணர்ந்து கொண்ட பிறகு கரை எனப்படுவது இங்கே வினை பயன்கள் என்று சொல்லலாம். அந்த வினை பயன்கள் கரை நீங்கி அவை வினை பயன்கள் ஒவ்வொன்றாக நீங்க நீங்க நம்மிடமிருந்து அது எப்படி என்று சொன்னால் தாழ்ந்து தவம் செய்ய 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 நமக்குள்ளே இருக்கின்ற கருமையத்திலே பதிந்திருக்கின்ற வினைப்பதிகள் ஒவ்வொன்றாக கழிகின்ற பொழுது அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சிற்றறிவு அந்த பேரறிவிலிருந்து வந்தது என்பதை நாம் உணர முடியும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். கரைந்து போகும் மனிதன் கூட்டல் தான் தனது என்கின்ற அந்த நிலை தன்முனைப்பு எனப்படுவது சேர்ந்தால் மனிதன் கடவுள் பிளஸ் இந்த தன்முனைப்பு சேருகின்ற பொழுது மனிதனாக வருகின்றோம். மனிதனிடமிருந்து இந்த தன்முனைப்பு கழிகின்ற பொழுது அவனே இந்த ஜீவாத்மாவே அந்த பரமாத்மாவின் நிலை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அதன் பிறகு அதனோடு நிற்கின்ற பொழுது அந்த இடத்திலே
தெய்வத்தை நாம் காணலாம் என்று சொல்லுகின்றார். தெய்வம் எனப்படுவது, கடவுள் எனப்படுவது யார் என்று தேடி 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 கடைசியிலே அங்கே நாம் யாரை பார்க்கின்றோம் என்றால் நம்மையே பார்க்கின்றோம். நாம் தான் அந்த இறைநிலையின் வடிவமாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அதன்படி நாம் வாழ்க்கையில் ஒழுக வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.